மதுரை சித்திரை திருவிழாவோட இன்னொரு முக்கியமான நிகழ்வு திக் விஜயம் ஏப்ரல் 27 நடக்கப் போகுது. திக் விஜயம்னா எல்லா திசைகளிலும் படைகளை நடத்தி சென்று போர் புரிந்து வெற்றி அடையிறதுன்னு அர்த்தம். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு தடாத்தகை பிராட்டியார் ஒரு பெரிய படையோட கிளம்பி 8 திக்குகள்லையும் பூலோகத்தில் இருக்கிற மன்னர்களை எல்லாம் வென்றிடுறாங்க. அடுத்த கட்டமாக தேவலோகத்துக்கு போய் இந்திராதி தேவர்கள் எல்லாரையும் வென்று வெற்றி வாகை சூடுறாங்க. இறுதியாக அவங்க போனது கைலாயத்துக்கு. அங்க காவலுக்கு இருந்த நந்தி பகவானையும் தாண்டி சிவபெருமானை நோக்கி போர் புரிய போறாங்க. தடாத்தகை யாருன்னு சிவபெருமானுக்கு தெரியாதா என்ன? ஈசன் கிட்ட வர வர தடாத்தகையின் உள்ளத்துல இருந்த வெற்றி வேட்கை குறைய ஆரம்பிச்சு அவங்க கைகள்ல இருந்த வாளை கீழே போட்டுட்டு நாணத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அந்த நொடியில அவங்களுக்கு இருந்த 3வது மார்பகம் மறைஞ்சு போயிடுது. தகுந்த நேரத்துல மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறாரு சிவபெருமான். இந்த திக்விஜயம் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வர தெய்வீக திருமணத்திற்கு காரணமாக அமைஞ்சது. சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி அம்மன் இந்திர விமானத்தில் வந்து திக்விஜயம் செய்யும் காட்சியை காண கண்ணாயிரம் வேண்டும்.